தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா காச்சிஸ் தியரம் அண்ட் காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. நம்ம யூஜி தேர்வு மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸை ஒரு சாப்டர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ன்ற டாபிக், அதாவது யூனிட் 7ஓட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ன்ற யூனிட்லேருந்து காச்சிஸ் தியரம் அண்ட் காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த இருக்கக்கூடிய தியரம்ஸ் அண்ட் அதோடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் எந்த இடத்துலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் பற்றினா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான். நம்மளோட டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபீஸ் வந்துட்டு 799 rupees வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தோம். பட் ஜூலை 1 நம்ம 1000 rupees நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த ஜூன் மந்த்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் 799 rupees தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காச்சிஸ் தியரம் டெஃபினிஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். லெட் f be a function which is analytic at all points inside and on the simple closed curve C. Then integral over C f of z into dz that is equal to 0. அதாவது ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் C நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கர்வ் C நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போது எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் சூஸ் பண்ண போகிறேன் which is analytic at all points inside and on the simple closed curve. இதில் நம்மளோட கர்வ் C, இதில் இந்த கர்வ் மேலே நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக, அதே மாதிரி கர்வோட இன்சைட்லேயே நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு அனலைட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நான் அப்படி ஒரு ஃபங்க்ஷனால் சூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ எனக்கு 0வாக இருக்கும். புரியுதா? ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் இருக்குது. அந்த கர்வில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் எனக்கு இந்த கர்வ் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கும் கர்வோட இன்சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே எனக்கு அனலைட்டிக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ எனக்கு 0வாக தான் இருக்கும். இதான் நம்மளோட காச்சிஸ் தியரம். இது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்பாங்க. தியரி கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ தியரி கொஷின்ஸாக 1 mark கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, காச்சிஸ் தியரம் ஃபார் சிம்பிளி கனெக்டட் ரீஜியன்ஸ். அதாவது இப்போ ஒரு கர்வ்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக, இப்போ அந்த கர்வ்லேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ரீஜியன் ஒன்று நான் சூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ரீஜியன், இப்போ இது ஒரு கர்வ் இருக்குது, இது ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா அந்த கர்வ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரீஜியன் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ நான் ஒரு ரீஜியன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வில் வந்துட்டு ஃபுல்லாக இன்சைட் ஃபுல்லாகவே எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா, இன்சைடு ஃபுல்லாகவே எனக்கு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கர்வை சுற்றி நான் ஒரு ரீஜியன் சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ அந்த ரீஜியன் வந்து என்ன சொல்லலாம், சிம்பிளி கனெக்டட் ரீஜியன்னு சொல்லலாம். அதாவது ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க, இது என்னோடய ரீஜியன். ஓகே, இந்த ரீஜியனுக்குள்ளே எனக்கு ஒரு கர்வ் நான் எடுத்திருக்கேன். இந்த கர்வில் எனக்கு இன்சைடில் ஃபுல்லாகவே பாயிண்ட்ஸ் இருக்குது, வெளி சைடில் ஃபுல்லாகவும் எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாகவே எனக்கு என்ன இருக்கும், பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரீஜியன்னா சிம்பிளி கனெக்டட் ரீஜியன்னு சொல்லுவேன். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கான்சென்ட்ரிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோடய ஒரு ரீஜியன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது உள்ளேருந்து நான் வந்து கர்வ் வந்து எடுக்க போகிறேன். அப்போ இது ஒரு C1 கர்வ், இது ஒரு C2 கர்வ், இது ஒரு C3 கர்வ். இப்போ நான் 3 கர்வ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கர்வோட இன்சைடு ஃபுல்லாகவே எனக்கு போலாக இருக்க போகுது. போல் மீன்ஸ் ஒரு ஹோல் இருக்க போகுது. அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே இருக்காது. அந்த பாயிண்ட்ஸ் அந்த C1 கர்வ், C2 கர்வ், C3 கர்வ், இந்த 3 கர்வையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கட்டும் இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரீஜியனை செட் பண்ணுறேன். நான் அப்படி செட் பண்ணக்கூடிய ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜியனுக்கு பேர் மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம தியரம்குள்ளே வரலாம். காச்சிஸ் தியரம்க்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். ஒரு கர்வ் இருக்கும், அந்த கர்வோடைய ஆன் அண்ட் இன்சைடு பாயிண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்னவாக இருக்கும், அனலிட்டிக்காக இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ நமக்கு 0ன்னு சொன்னேன். கரெக்டாக, நம்மளுடைய சிம்பிளி கனெக்டட் ரீஜியனை பாருங்களேன், சேம் அதே கான்செப்ட் தான். எனக்கு ஒரு ரீஜியன் இருக்குது, அந்த ரீஜியனில் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள நான் ஒரு கர்வ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சாரி, ஒரு ரீஜியனுக்கு உள்ள நான் வந்து கர்வ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கர்வோட எல்லா பாயிண்ட்ஸ்லேயும், கர்வுக்கு மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என்ன ஆக போகுது,
ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்க போகுது. அப்போது அந்த ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ எனக்கு என்ன ஆகும், 0ன்னு தான் இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அதே தான் நமக்கு இங்கேயே வந்திருக்கு. ஓகே, அதுவே மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு கர்வ் இருக்குது, அந்த கர்வோட ஆன் பாயிண்ட், அந்த கர்வுக்கு மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் எனக்கு அனலிட்டிக்காக இருக்க போகுது. பட் இன்சைடில் எனக்கு பாயிண்ட்ஸே இல்லை. கரெக்டாக, இன்சைடில் எனக்கு பாயிண்ட்ஸே இல்லை. அதனால் நம்மளோட இந்த இன்டெக்ரல் வேல்யூவை 0ன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இந்த C1 இருக்குது பார்த்தீங்களா, இதோட இன்டெக்ரல் வேல்யூவும் C2வோட இன்டெக்ரல் வேல்யூவும் C3யோட இன்டெக்ரல் வேல்யூ எல்லா கர்வோட இன்டெக்ரல் வேல்யூஸுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ தான் எனக்கு இந்த ஓவரால் ரீஜியனுக்கு இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் வரது ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளி கனெக்டட் அப்படின்னா ரீஜியன் இருக்கும், ரீஜியனுக்குள்ளே ஒரு கர்வ் இருக்க போகுது, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்கும், எந்த ஒரு ஹோலோ போலோ நமக்கு இருக்காது. அதுவே மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன்ஸ் அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரிக் இருக்கும். ஓகேவா, சிம்பிளியாக தான் ஒரு கான்சென்ட்ரிக் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு ரீஜியன் சூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் கூட இடத்துலேருந்து நான் ரீஜியன் சூஸ் பண்ணலை. அப்போ இது ஒரு கான்சென்ட்ரிக் தானே, இந்த மாதிரி கான்சென்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் இதை நான் C1 சூஸ் பண்ணுறேன், இதை நான் C2 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நான் கண்டுபிடிப்பேன் இல்லையா இன்டெக்ரல் வேல்யூஸ், ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் வர வேல்யூ தான் இந்த ஓவரால் கர்வோட இன்டெக்ரல் வேல்யூ. சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுடைய காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா பார்க்கலாம். Okay, Cauchy's integral formula. Let f of z be a function which is analytic inside and on a simple closed curve C. Let z0 be any point in the interior of C. Then f of z0 that is equal to 1 by 2 pi I integral over C f of z by z minus z0 into dz. அதாவது நான் ஒரு கர்வ் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஒரு கர்வ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கர்வுடைய ஆன், அதாவது இந்த கர்வ் மேலே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ் அண்ட் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே எனக்கு எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் அனலைட்டிக்காக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன், இப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதோட இன்டீரியர் பாயிண்ட்டில் நான் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் Z0. ஓகேவா, Z0ன்ற ஒரு பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன், சூஸ் பண்ணுறேன். அப்போது அந்த ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்துட்டு அனலிட்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த Z0 வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன். இந்த Z0ன்ற பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் என்னோட வேல்யூ என்னன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, அப்போ f of Z0 equal to 1 by 2 pi I integral over C f of z by z minus z0 into dz. இது நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன், கிளியராக பார்த்துக்கோங்க. ஒரு கர்வ் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கர்வோடைய மேலே, அந்த கர்வ் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அண்ட் அதோட இன்டீரியர் பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்க போகுது. அனலிட்டிக்காக இருக்குதுன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது அந்த கர்வுக்கு இன்டீரியரில் நான் Z0ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ஆகுது, கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே எனக்கு அனலிட்டிக்காக இருக்குது. அப்போ Z0ன்ற பாயிண்ட்லேயே எனக்கு கண்டிப்பாக அனலிட்டிக்காக தான் இருக்கும். அப்போ f of Z0ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. அந்த f of Z0ோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு இது எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி சொல்ல இந்த 3 தியரம்ஸ்லேருந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. பட் இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த இன்டெக்ரல் ஃபார்முலான்னு சொல்லிட்டு இதுலேருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் இந்த செகண்ட் ஒன் பாருங்கள். இப்போ நமக்கு இந்த இடத்துல சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் நான் ஒன்று தான் சூஸ் பண்ணியிருக்கேன். C அப்படின்ற ஒரே ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம், 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போது இது என்னோட C1ன்ற கான்சென்ட்ரிக் ஒரு சர்க்கிள், இதுக்குள்ளே நான் C2ன்ற ஒரு சர்க்கிள் சூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு, ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் என்னோட ரீஜியனாக இருக்க போகுது. கரெக்டாக, இதை எனக்கு ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் நான் எடுத்திருக்கேன். மேலே இருக்கக்கூடிய சர்க்கிள் C1, உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நான் C2ன்னு நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், Z0 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை Dன்ற ரீஜியனுக்குள்ளே நான் சூஸ் பண்ண போகிறேன். இங்கே நமக்கு ரீஜியனுங்கிறது எது, இதுதான் நம்மளோட ரீஜியன் இல்லையா, இதுதான் நம்மளுடைய ரீஜியன். இந்த ரீஜியனுக்குள்ளே இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். நான் Z0ன்ற ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் இந்த ரீஜியனுக்குள்ளே எனக்கு எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஒரு அனலிட்டிக்காக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளில், அதாவது நம்ம சூஸ் பண்ண இந்த ரீஜியனுக்குள்ளே எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே எனக்கு அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்க போகுது. கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக Z0ன்ற பாயிண்ட்லேயே எனக்கு அனலிட்டிக்காக இருந்திருக்கும். அப்போ f of Z0ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ தான் நமக்கு சொல்கிறோம்.
ஃபஸ்ட் நான் ஒரே ஒரு கர்வ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம எழுதியிருப்போம். இப்போ நமக்கு 2 சர்க்கிள்ஸ் இருக்குது, 2 கர்வ் இருக்குது, C1 C2ன்ற 2 கர்வ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த அவுட்டரில் இருக்கு இல்லையா ஒரு கர்வ், அந்த கர்வோடைய இன்டெக்ரல் வேல்யூஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். மைனஸ் என்னோட இன்டீரியரில் இருக்கு இல்லையா ஒரு சர்க்கிள், அதோட வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கான்சென்ட்ரிக் இந்த ரீஜியனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ எனக்கு கிடச்சிரும். புரியுதா? இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நான் Z0 ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த ரீஜியனோட வேல்யூஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது C1 இந்த ஃபுல் ரீஜியனிலேருந்து நான் கண்டுபிடிச்சி அதுலேருந்து எனக்கு இன்டீரியர் ரீஜியனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி மைனஸ் பண்ண வர வேல்யூ எனக்கு என்னுடைய ரீஜியனோட வேல்யூ கிடைச்சிடும். புரியுதுங்களா? இப்போது இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இன்டெக்ரல் C dz/z-3. இந்த இடத்துல எனக்கு சீன்ற ஒரு கர்வ் இருக்கு இல்லையா? அந்த கர்வ் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு சர்க்கிளாக இருக்குது. z-2 = 5 அப்படின்ற ஒரு சர்க்கிளாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, அது கூட நான் கம்பேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, கம்பேர் பண்ணிவிட ஆன்சர்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், இப்போ நான் இந்த ஃபார்முலா கூட நான் கம்பேர் பண்ணுறேன். இன்டெக்ரல் ஓவர் C இருக்குது, dz இருக்குது, z-z0 ஏதோ ஒரு சம் பாயிண்ட் தான். எனக்கு பாயிண்ட் வந்து இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு f(z)ஓட வேல்யூ எனக்கு இங்கே வந்துட்டு என்ன, எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ f(z)ஓட வேல்யூனா 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது z0ன்ற பாயிண்ட் எனக்கு இந்த இடத்துல 3. கரெக்டாக? z-z0 தானே? அப்போ z0ஓட வேல்யூ எனக்கு இந்த இடத்துல 3. நான் 3ன்றதை சூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ என்னோடய சர்க்கிள் இருக்குது இல்லையா, இந்த சர்க்கிளை எடுத்து இந்த பாயிண்ட் எனக்கு அந்த சர்க்கிளுக்கு உள்ளே தான் இருக்கான்றதை நான் ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ண போகிறேன். z-2 = 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 இஸ் த ரேடியஸ், 2 இஸ் த சென்டர். கரெக்டாக? 2 சென்டராக வச்சு நான் 5 ரேடியஸில் என்ன பண்ண போகிறேன், ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், ஸ்கேல் வரைஞ்சிக்கலாம். 0 1 2 3 4 5 6 -1 -2 -3 -4 and so on போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ நான் 2வை சென்டராக வச்சுக்கிறேன். ரேடியஸ் 5. அப்போது 1 2 3 4 5 இதுதான் என்னுடைய 5ன்ற பாயிண்ட். அதே மாதிரி 1 2 3 4 5 இதுதான் என்னோட 5ன்ற பாயிண்ட். அப்போ என்னோடய சர்க்கிள்ன்றது எனக்கு எப்படி இருக்கும், நான் இதுலேருந்து அப்படி தான் ட்ரா பண்ணுவேன். கரெக்டாக? 2வை சென்டராக வச்சு 5 ரேடியஸில் நான் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்னுடைய z0ன்ற பாயிண்ட் என்ன, 3ன்றது இந்த சர்க்கிள்குள்ளே வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இப்போ நம்மளுடைய ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணால் போதும், நம்மளுடைய ஆன்சர் என்னன்றது கிடச்சிரும். இன்டெக்ரல் ஓவர் C dz/z-3 = இப்போ எனக்கு இதோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ இந்த 1/2πiன்றது இந்த சைடு வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், 2πi × f(z0). z0 வேல்யூ நமக்கு என்னப்பா, 3 தானே? f(3). ஓகே, அப்போ 2πi f(z)ஓட வேல்யூ 1. அப்போ நான் z-க்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் எனக்கு கிடைக்கிது இல்லையா? அப்போ நான் z-க்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு அதே 1 தான் கிடைக்க போகுது. z-க்கு பதிலாக நான் 100 போட்டாலும் எனக்கு 1 தான், z-க்கு பதிலாக நான் 0 போட்டாலும் எனக்கு 1 தான். கரெக்டாக? ஸோ அப்போ f(3)ஓட வேல்யூ எனக்கு 1 தான். அப்போ ஆன்சர் 2πiன்றது என்னோடய ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு தெரிய வேண்டியது ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபார்முலா. ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலாஸை தயவு செஞ்சு பைகாட் பண்ணிக்கோங்க. தென் ப்ராப்ளம்ஸ். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன், ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக. இதில் நமக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ எந்தெந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எந்தெந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், அது எந்த மெத்தடில் தான் கேட்டிருக்காங்கன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருவேன். ஸோ சீக்கிரமாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிலே பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு ரொம்ப நாளாக இல்லைங்க, ரொம்ப கம்மி டேஸ் தான் இருக்க போகுது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.